எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரா. இப்பொழுதும் கூட தேவனுடைய ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அவருடைய புத்திரராய், அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறதுனால நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நாம் வாழ்வது அவசியம். இது பற்றி கடந்த செய்தியில் தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் இயங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தேன். இப்பொழுதும் கூட இன்னும் சில முக்கியமான கருத்துக்களை இதில் பார்ப்போமாக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். யார் பரிசுத்த ஆவியை பெறுறாங்க? இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். இப்போ இந்த சபையில் இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றவங்க, இவங்க பரிசுத்த ஆவியை பெறாதவங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, ரட்சிக்கப்படும் போது அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவர்கள் விரும்பினால் இன்னும் சத்தியத்துக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்புவது மாத்திரமல்ல, இயேசுவானவர் செயல்பட்டது போல இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் செயல்படலாம். அப்படி சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? எங்கே? யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இது பைபிளில் தான் இருக்குது. சொன்னது இயேசுநாதர் தான். அதை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இது யார்? அவரை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன எழுதியிருக்கு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் அந்த வியாதியஸ்த சொஸ்தமாவார்கள். அது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படி எழுதியிருக்கு. இப்பொழுதும் இந்த கிரியைகள், இயேசுநாதர் பூமியில் இருந்தப்போ எப்பேற்பட்ட அற்புதங்களையெல்லாம் செஞ்சார். அவர் தான் சொன்னார் மலையை பார்த்து பேர்ந்து போனால் போயிடும்னு. ஆனால் அவர் அந்த மலையை சொல்லலை. மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற பிசாசுடைய எதிர்ப்புகள், மலை போன்ற பிசாசுடைய தாக்குதல்கள், அதையெல்லாம் போனால் போயிடும் அப்படி சொன்னார். யார்? விசுவாசிக்கிறவர்கள். என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வார்கள், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வார்கள் என்று. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். நான் மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினால அவர்கள் கர்த்தருடைய கிரியையை நடப்பிப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அப்புறம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது இயேசுவை போல, அவர் செய்தது போல கிரியைகளை நாம் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் தனிப்பட்ட மனிதருடைய பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தருடைய வசனங்களை விசுவாசித்து இயேசுவை போல செயல்பட்டு அந்த கிரியைகளை செய்கிறது மாத்திரமல்ல, அதோட பெரிய கிரியைகளையும் செய்யலாம் என்று தானே அவர் சொல்லியிருக்கிறார். பொய் ஒன்றும் சொல்லிடலையே, சத்தியத்தை தானே சொன்னார். நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே இயங்குகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்
பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டார்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ முத்திரை இட்டிருக்கு, உள்ளே இருக்கிறார். ஆனால் வசனத்தை விசுவாசிக்க 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 இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை. அப்போ விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். எதை விசுவாசிக்கிறவன்? ரட்சிக்கப்பட்டு இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிக்கிறவன் அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் போது அவர் சொல்வாரே ஒரு காரியம், அதையும் சேர்த்து செஞ்சிருவான். தேவனுடைய வார்த்தையினாலே இந்த தேவனுடைய ராஜ்யம் இயங்குகிறது. இந்த ராஜ்யத்தில் இவன் வாழ்ந்து ஜெயமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையினால் இயங்குகிற மனுஷன் தேவனுடைய காரியங்களை பூமியில் நடப்பிக்கிற மனுஷனாய் அவன் இருக்கிறான். நம்ம இந்த பூமியில் தேவனுடைய சார்பாக இந்த பூமியில் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are the ambassadors of God. அவருடைய சார்பாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19-20. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாயிருந்து பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் வசனத்தை விசுவாசிக்கும் போது, அதான் அவருடைய வசனத்தினாலே நாம் இயங்கும்போது, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்று அவர் கொடுக்குற வசனத்தினாலே இயங்குகிறவர்கள். அப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறதுன்னு சொன்னேன். இப்போ அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தில் இயங்குகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள், இயேசுவுக்கு ஸ்தானாபதிகளாக என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எது? 2 கொரிந்தியர் 5:20. ஸ்தானாபதிகள்னால் அம்பாசடர்ஸ், அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள். நம்ம இந்த ராஜ்யத்தில் அவருடைய ஸ்தானாபதியாக அம்பாசடர்ஸாக இருக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இந்த பூமியில் நம்ம நடத்தி காட்டுறவங்களாக இருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கு. அப்படியானா இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே இயங்கி தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்துகிறார்கள். இயேசுவுக்கு சாட்சியாக இருந்து இவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த ரட்சிக்கப்படாத கூட்டம் இருக்க, உலகெங்கும் பெருங்கூட்டம் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் எதனால் இயங்குறாங்க? நம்ம இங்கே சொன்னோம், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினாலே இயங்குகிறார்கள்னு. ஆனால் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் அவங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறாங்க? பாவ ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு லீடர், தலைவன் ஒருவன் உண்டு. அவன்கிட்ட இருந்து தான் எல்லா பாவங்களும் இந்த உலகத்தாருக்குள்ளே வந்திருக்கின்றன. பாருங்கள், இந்த சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த தந்திரமுள்ள சர்ப்பம் ஏவாளை பாவம் செய்ய வச்சிருச்சு. அப்புறம் இந்த சர்ப்பத்தை இப்படி பேச வச்சது யார்? பிசாசு. அப்போ இந்த பிசாசுக்கு பேச்சை கேட்டு இந்த சர்ப்பம் பாவம் செய்ய வச்சிச்சு. அது மூலமாக இன்று உலகத்தார் யாவரும் அந்த சர்ப்பத்தோடைய பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள். அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவித்து அந்த பாவத்திலே இவர்கள் எல்லாருக்கும் யார் லீடருங்கிறீங்க? அங்கே ஒருத்தன் இருக்கிறான், ஆதாமை வஞ்சித்து ஏவாளை வஞ்சித்து பழந்தினம் பண்ண வச்ச ஒருத்தன் இருக்கானே, அவன் தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகிறான். இயேசுவே அதை சொல்கிறாரு, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை என்று. அப்போ
இந்த சத்துரு உலகத்தின் அதிபதிங்கிறத இயேசு ஏற்றுக்கிறாம இல்லை, அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த உலகத்தை ஆளுகிறது பிசாசு. இந்த உலகம் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது. எந்த விதத்தில் அந்தகாரம்? தேவனை பற்றி அறியாமல், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறியாமல், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறியாமல், பரலோகத்தை பற்றி அறியாத அப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே இந்த உலகம் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, பாவத்துக்குள் கிடக்கிறது, சாபங்களுக்குள் கிடக்கிறது என்று சொல்லுகிறோம். பார்த்தீங்களா? சாபம்னு என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் வரக்கூடிய தண்டனைகள். அந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் சாபங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த உலக மக்கள் எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து பாவ சந்தோஷத்தை அந்த பாவ இன்பத்தை அனுபவித்து அது மூலமாய் வரக்கூடிய சாபங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் வாழுகிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஒரு ராஜன் உண்டு, அவன்தான் பிசாசு. இங்கே நாம் தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம், பிசாசோட ராஜ்யம் அப்படின்னு நாம் பிரிக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் ஏறக்குறைய 200 நாடுகள் இருக்குதுன்னு சொன்னேன். 199 200 அது ஒரு கணக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ராஜ்யங்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களின்படி, தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களின்படி அவர்கள் வாழுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையினாலே இயங்குகிறார்கள். இயேசுவுக்கு சாட்சியாய் ஸ்தானாபதிகளாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள். அப்படியாக இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தார் அவர்கள் பாவத்திலே பாவ இன்பத்தையே அனுபவித்து, பாவ சந்தோஷங்களையே அவர்கள் அனுபவித்து, அதில் இருக்கிறதா நல்லது என்று சொல்லி எவ்வளவோ தேவன் முயற்சித்தாலும் கூட, இந்த பாவத்தில் இருந்தால் தொடர்ந்து இருந்தால் நரகத்துக்கு போயிடுவேன், நியாய தீர்ப்பு வருகிறது, நரகம் போக வேண்டியிருக்கும், இப்போ மனம் திரும்பிட்டா நீ இந்த பிசாசோடைய ராஜ்யத்தில், பாவ ராஜ்யத்தில், அந்த காலத்தில் தேவனை அறியாத நிலைமையில் அந்த காலத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடலாம், வெளிச்சத்துக்குள்ளே வந்துடலாம், ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடலாம், பரலோகத்துக்கு வந்துடலாம். அப்படியெல்லாம் சொல்லும்போது கர்த்தர் எல்லாரையும் போய் சந்தித்து பேசுகிறாராம். நீங்கள் கேட்கலாம், எந்த வழியாக எல்லாரையும் போய் சந்திச்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர்? நான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலே மனசாட்சியை கொடுத்தவர் கர்த்தர் தானே. தேவன் ஆவியாக இருக்கிறார், இந்த மனுஷனும் ஆவியாக தான் இருக்கான். இந்த நம்ம பேசுகிற இந்த இயற்கையின் சத்தத்தில் அவர் பேசலை, விரும்பினா பேசலாம். ஆனால் பொதுவாக அவர் ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியாக இருக்கிற மனுஷன்ட்ட பேசுகிறாரு. ஆவியாக இருக்கிற அவனுடைய மனசாட்சிக்குள்ளே பேசுகிறார். தப்பு பண்ணாதன்னு கேட்குறாரு. அதை மீறி பண்ணினப்ப நீ குற்றவாளி அப்படின்னு அவனுடைய மனசாட்சியே அவனை குற்றம் சொல்லுகிறது. குற்ற மனசாட்சி உடையவனாகிறான். குற்ற மனசாட்சி உடையவன் ஆகிறது மட்டுமில்ல, அவன் தாழ்வு மனப்பான்மையாக, கடவுள் முன்னாடியெல்லாம் நிற்க நமக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தாழ்வு மனப்பான்மையோடு வாழுகிறான். அப்புறம் என்ன, பாவியல் ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன, நரகம் தானே போகணும், அனுபவிச்சு தானே ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையுமே நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு தண்டனை அனுபவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவனாயும் வாழுகிறான். ஆக இந்த உலக மக்கள் பாவத்திலே, பாவ சந்தோஷத்திலே இன்பத்தை ருசித்து வாழுகிறவர்கள், அவர்கள் பாவிகள் என்று, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் என்று, அவர்கள் பாவத்தினாலே இயக்கப்படுகிறார்கள், அவர்கள் பிசாசினுடைய வார்த்தைகளினாலே இயக்கப்படுகிறார்கள் என்று காட்டி அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்கள் என்று அவருடைய இருதயத்திலே அவருடைய மனசாட்சியை பேசுகிறதே. அது மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கேயேவா இருக்கணும், நீ உன்னுடைய பாவத்தை தொலைக்கிறேன் என்று உனக்காக பரிகாரம் பண்ணின அந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடலாம்ல, பாவமெல்லாம் தொலையும்ல, நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன்னா நீ புது சிருஷ்டியாக இருப்பேல்ல, பழையவைகள் ஒளிந்து போயினல்ல, எல்லாம் புதிதாகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி அப்படி புதிதான வாழ்க்கைக்குள்ளே வரலான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு.
எல்லா மனுஷர்கிட்டையும் எல்லா மனுஷருடைய மனசாட்சியிலையும் பேசுகிறாரு. அப்படியாங்கன்னு கேட்கலாம். ஏங்க, மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷனை பூமியில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க பார்க்குறேன். அப்போ எல்லா மனுஷரோட இருதயத்தில் மனசாட்சி இருக்கா? அப்போ எல்லா மனுஷரோட இருதயத்தில் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாதேன்னு சொல்கிற தேக்குற அந்த சக்தி வேலை செய்தா? அப்போ எல்லா மனுஷரோட இருதயத்தில் நல்ல காரியம்னா செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனதில் விடுதலை இருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படியானா எல்லா மனிதர்களுடைய இன்றைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இது ஒரு ஸ்பெஷல். ஆனால் சாதாரண அளவிலேயே அவர் எல்லா மனுஷிடத்துலையும் பேசிடுறாரு. இப்போ நாம் இந்த சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு பைபிள் சொல்லுது. அது இந்த சுவிசேஷம் இப்போ நம்ம மனுஷர்கள் போய் அறிவிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் போய் உலகெங்கும் இயேசு ரட்சிக்கிறார், பாவத்தை மன்னிப்பார், ரட்சிக்கப்படுங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அடிப்படையாக நம்ம சொல்கிறோம்ல, நம்ம சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு கூட அவனுடைய இருதயத்துக்குள்ள மனசாட்சியை கர்த்தர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அந்த மனசாட்சி அவன்கிட்ட சொல்லிடும், ஆமாம் இந்த ஆள் சுவிசேஷம் சொல்கிறது கரெக்டு. அப்புறம் வேறு யாராவது உங்களை ரட்சிக்கிறாங்க, உங்களை பரலோகம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது தப்பு, அவங்க சொல்கிறது பேசுறது தப்புன்னு சொல்லி உங்கள் மனசாட்சி அங்கே சொல்லலையா? அப்படியானா ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் தேவன் தம்முடைய ஆவியினாலே மனசாட்சியை உண்டாக்கி, மனசாட்சியின் மூலமாய் நீ இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை, நீ இப்போ இருக்கிற நிலைமையில் இப்படியே போனேன்னா நித்திய நியாய தீர்ப்பு வரும், அப்புறமேல நரகம் போகணும், அது நித்திய நரகம் வேறு. அதனால் இப்போவே நீ மனம் திரும்பலாம், எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஒருவர் இயேசு இருக்கிறார் என்று தானே இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. இப்படி பேசும்போது அவர்களுடைய மனசாட்சியும் அதை அங்கீகரிக்கிறது அல்லவா? அப்படி அவர்களுடைய மனசாட்சி அதை அங்கீகரிக்கும் போது தேவனே அவர்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் என்று தானே அர்த்தம். ஆமாம், இந்த ஆள் சொல்கிறது சரிதான், இந்த இயேசு உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். அது மாதிரி வேறு யாராவது பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சவங்க இருக்காங்களா? இல்லை. அப்போ இவர் தானே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர். அதனால் இவரை இயேசுவை ஏற்றுக்கிட்டாக்க நம்ம பாவங்கள் தொலையும், நாம் இந்த பாவ ராஜ்யத்தில் இருக்க வேண்டியதில்லை, நம்ம பரிசுத்தமான ராஜ்யத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவங்க இருதயத்திலேயே சொல்லப்படுகிறது அல்லவா? நான் இப்பொழுது இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னதுன்னு கேட்டால், இந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தார் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். என்னத்தை? இந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து இவங்களும் பரிசுத்த ஆவியை பெற்று வரங்கிறோம் அப்படி இப்படி அது இதையும் பேசுவாங்களா? பரிசுத்த ஆவியில் நிரம்பு அப்படிலாம் சொல்லுவாங்களா? அதனால் இந்த உலகத்தார் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் பரிசுத்தாவி கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற தோரணையை பார்த்தா இவங்கெல்லாம் கேவலமானவங்க அப்படிங்கிற தோரணையில் இவங்கெல்லாம் பரிசுத்தாவி கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வார்த்தையை கரெக்டாக தான் சொல்லிவிட்டாங்க. இந்த ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றவர்கள்லாம் கேவலமான ஒரு தோரணையில் இவங்களாம் பரிசுத்தாவி கூட்டம் இல்லை, அவங்கள நமக்கெல்லாம் சரிப்படாது அப்படி மனநிலையில் பேசுகிறவங்க. ஆனால் வார்த்தையை கரெக்டாக சொல்லிவிட்டாங்க. என்ன? இவங்கெல்லாம் பரிசுத்தாவி கூட்டம் அப்படிங்கிற அந்த சரியான வார்த்தையை சொல்லிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரிசுத்தாவியானவர் அவங்க இருதயத்தில் தங்குறாரு. அப்புறம் வாக்குத்தத்த வசனங்களை கேட்க 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 இவங்களுக்குள்ள அபிஷேகம் பெருகி பெருகி அபிஷேகத்தில் நிரம்பும் போது அது கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும், காத்திருக்கணும், வசனத்தை பெறணும், அபிஷேகம் பெறணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இயேசுவை போல செயல்படக்கூடிய அப்பேற்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போ அடிப்படையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அடிப்படை வித்தியாசம் ஒன்று. என்னன்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். பரிசுத்த ஆவியை பெறலைன்னா எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்து ரட்சகர் என்று தேவனுடைய குமாரன் ஒருவனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். எங்கே? 1 யோவான் 4வது அதிகாரத்தில்
நான் ஒரு வரியை நான் உங்ககிட்ட வாசித்து காட்டுறேன். 1 யோவான் 4வது அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினாலே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், கவனிங்க, தேவ ஆவியை பரிசுத்த ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா பரிசுத்த ஆவியே பெறாத ஒருத்தன் இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்லக்கூட முடியாதுன்னு சொல்லிவிட்டார். பரிசுத்த ஆவியை பெற்ற மட்டும்தான் இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்ல முடியும். அப்போ சும்மா வெறும் பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு தெரியலாமே ஒழிய உண்மையாக மனதார இயேசு தேவனுடைய குமாரன்னு வெறும் பேச்சு பேசுகிறது தான் அவங்க சொல்ல முடியாதுங்க. அதை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு வேணா தெரியலாம். அப்படி ஏமாற்றிக்கிட்டு தெரிகிறவங்களெல்லாம் நரகத்துக்கு தள்ளுவேன்னு அங்கே கர்த்தர் எழுதியிருக்கிறார். சும்மா கர்த்தருடைய ஆவிக்கேற்ற அந்த கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க உண்மையிலேயே மனம் திரும்பாதவர்களா பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்கள நரகத்துக்கு அனுப்புவேன்னு அந்த மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதனால் வெறுமனே கர்த்தா கர்த்தான்லாம் சொல்லி தெரிய முடியாது. இது மாதிரி தான் பாருங்கள், ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் பேருக்கு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு ஆனால் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கேற்ற கனி கொடுக்க மாட்டாங்க, பாவிகளாக வாழ்வாங்க. அதனால் அவங்க வெறுமனே கர்த்தாவேன்னு சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணுமானா அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பான். பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் அவன் இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்லுவான்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. அப்போ அடிப்படை வித்தியாசம் என்ன? இன்னொரு வசனம் கூட வருது, நான் வாசிச்சிட்றேன். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 22வது 23வது வசனங்கள். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவனோ பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அப்படி எழுதியிருக்கு. அப்போ நான் சொன்னேன், இந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு யாராவது ஒருத்தர் உண்மையிலேயே அறிக்கை பண்ணணுமானா அவங்க பரிசுத்தாவியை பெற்றவர்களாக தான் இருக்கணும். அப்போ இங்கே ஒரு அடிப்படை வித்தியாசத்தை பாருங்கள். பரிசுத்தாவியை பெற்றவர்கள்லாம் இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு இங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ரட்சிக்கப்படாத ஒரு பரிசுத்தாவியை பெறலை, அதனால் இயேசு உண்மையிலே தேவனுடைய குமாரன்னு அவங்க சொல்லலை. பேருக்கு தொழில் வேணால் கிறிஸ்தவ தொழிலாக இருக்கலாம், ஊழியமெல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கே இயேசு சொல்லிட்டார், நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டார். பேருக்கு, தொழிலுக்கு, சம்பாத்தியத்துக்கு, அதுக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவன் சொல்லிட்டு தர்ற ஆளுகள்லாம் அது வேறு. ஆனால் உண்மையிலேயே இயேசு தேவனுடைய குமாரன் எப்படி ஒருத்தன் சொல்லுவான்? பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்குறீங்க. அடிப்படையில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். இயேசுவை தேவனுடைய குமாரன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவர் மேலே விசுவாசம் இல்லை. அவர் மேலே விசுவாசம் இல்லாததுனால அவரை ஏற்றுக்கிறல. எங்களுக்கு தெரிந்த பாவத்திலேயே இது நல்லா தான் இருக்குது, இதில் ஒன்றும் குறைவில்லை. அப்புறம் இன்னொன்று, மெஜாரிட்டி எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க தானே. அப்போ மெஜாரிட்டி நரகத்துக்கு போனால் நம்மளே அந்த கூட்டத்தோட கூட்டமாக கோயிந்தா போட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமாக எல்லாருக்கும் வந்தது நமக்காச்சுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு தேவனுடைய குமாரன் எங்களை ரட்சிக்கிறார் அப்படி சொல்கிறாங்க. இயேசு தேவனுடைய குமாரன் வந்து எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அதன் மூலமாய் எங்களுக்கு மன்னிப்பு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கோம், இன்றைக்கி விட்டால் பரலோகம். ஆனால் இந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் ஒருத்தர் அங்கீகரிக்கலைன்னா, தெரிஞ்சு
உலகத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் மனசாட்சியை கொடுக்குறாருன்னு சொன்னேன். அந்த மனசாட்சிக்குள்ளே இந்த இயேசு ஆண்டவர் என்னுடைய குமாரன், அவர் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், அவரை ஏற்றுக்கிட்டேன்னா நீ ரட்சிக்கப்படலாம், தேவனுடைய குமாரனா வரலான்னு பிதாவாகிய தேவனே உலகங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள்கிட்டையும் மனசாட்சி மூலமாய் பேசுகிறார்னு சொன்னேன். அந்த மனசாட்சி மூலமாக நீங்கள் வா, ரட்சிக்கப்படு, தேவனுடைய ராஜ்யத்தில் குடும்பத்துக்குள்ளே வா, தேவனுடைய ராஜ்யத்தில், அப்போ பரலோகம். அப்படி சொல்லியும் குற்ற மனசாட்சியோடையே வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடையே வாழ்ந்து, நம்ம பாவிகள் தானே அப்புறம் நரகம் தானே போகணும் சொல்லி அந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனை வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போடையே காத்திருந்து, அப்படிப்பட்ட உலகம் தானே இந்த உலகம், பாவியாய் வாழுகிற உலகம். அப்படி பாவியாய் வாழுகிற அந்த உலகத்தாருக்கும் இந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் பரிசுத்த ஆவியை நிராகரிக்கிறவர்கள். இயேசு வேண்டாம், பரிசுத்த ஆவியை வேண்டாம், தேவனு வேண்டாம், ஒட்டு மொத்தத்துக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்கள் பரலோகம் வேண்டாம், நாங்கள் நரகம் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனை வேண்டாம் என்று, இயேசுவை தேவனுடைய குமாரனா இயேசுவை வேண்டாம் என்று, அவர் தந்தரில் பரிசுத்த ஆவியை வேண்டாம் என்று நிராகரித்து, ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் விடாமல் இவன் சாக வரைக்கும் பேசுவார். கடைசி நேரத்தில் இவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? சிலுவை கல்யாணம் ரட்சிக்கப்பட்ட மாதிரி கடைசி நேரத்தில் சிலர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அப்படி தான் ஆஸ்பத்திரியில் போனால் சாக படைக்கு கிடக்கிறவங்கள்ட்ட போய் சில சமயத்தில் சுவிசேஷத்தை சொன்னால் ஏற்றுக்கிறாங்க, செத்து பரலோகம் போயிடுறாங்க. அப்போ அன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்று அன்றைக்கே பரலோகத்துக்கு போகிறவங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெறாமல் ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது. இந்த உலகத்தார் எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவி வேண்டாம், எங்களுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு பாவத்துக்கு தான் ஒத்து போகுது, நாங்கள் பாவத்தில் தான் இருப்போம், பாவ சந்தோஷம் எனக்கு வேணும், அது கொடுக்குற லீடர் யாரோ அந்த லீடர் கூட நாங்கள் போகிறோம், நரகமாக போனால் பரவாயில்ல, அங்கே மெஜாரிட்டி அங்கே தான் போகுது, அப்போ நாங்கள் மெஜாரிட்டியில் கூட்டமாக நாங்கள் இருந்துருவோம். எப்பேற்பட்ட, அதாவது சத்தியத்துக்கு எதிராக விரோதமாக எதிர்த்து நிற்கிற அப்பேற்பட்ட மனநிலையை நீங்கள் அங்கே கவனிங்க. கர்த்தர் இருந்து கூப்பிட்றப்ப, ரட்சிக்கப்படுன்னு கூப்பிட்றப்ப உனக்கு உபத்திரவம், பாடு, கஷ்டம், நரகம் நான் சொன்னார் இல்லை, நீ ஏன்ட்டவா ரட்சிப்பு, நீ ஏன்ட்டவா பரலோகம், அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ அந்த பரலோகம் வேண்டியதில்லை, அப்படி பரிசுத்தமான கடவுள் எனக்கு வேண்டியதில்லை, என்னால் பரிசுத்தமாலாம் வாழ முடியாது. இவங்க பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் உன் பாவத்தெல்லாம் போய்கிட்டு, உன் அஸ்தத்தெல்லாம் போய்கிட்டு, உன்னை பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்தமான ஆக்குறேன்னு தானே சொல்கிறாரு. இப்படி வந்துட்டா உன்னை பரிசுத்தவான ஆக்கிடுறேன், நீதிமான ஆக்கிடுறேன்னு தானே சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ இவங்க அவ்வளவும் தெரிஞ்சு, அப்படி நீதிமானெல்லாம் இருக்க வேண்டாம், அப்படி பரிசுத்தவானெல்லாம் இருக்க வேண்டாம், எனக்கு பாவம் வேணும், அப்படி சொல்கிறவங்க மட்டும்தான் இந்த ரட்சிக்கப்படாத கூட்டத்தில் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கும் ரட்சிக்கப்படாத கூட்டத்துக்கும் அடிப்படை வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பரிசுத்தாவியை பெறாதவர்கள், கொடுத்தாலும் கூட மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள். அதனால் இந்த உலகத்தார் என்ன செய்கிறாங்க, இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து அவங்களாம் பரிசுத்தாவி கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து ஒரு ஆள் சொன்னார், அப்படி கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படாமே போயிட்டார். ஆச்சரியமாக இருக்குது. பரிசுத்தாவி கூட்டம் இல்லை அப்படின்னு ஒரு தரக்குறைவான ஒரு மூடில் சொன்னார். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு, நம்ம பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் அவங்க பரிசுத்தாவியை பெறலை. நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, அப்போ வேறொரு இவங்கெல்லாம் பரிசுத்தாவின்னாக்கா இப்போ வேறொரு ஆவி இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், விளங்கிருச்சு அவருக்கு, ஓ நீங்கள் அந்த வழியாக வர்றீங்களா அப்படின்னாரு. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது பரிசுத்தாவி இல்லை. ஆதலால் அருமையானவர்களே, அடிப்படை வித்தியாசம் ஒன்று உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், இதுக்கு பரிசுத்தாவி கூட்டம் தான், நாம் பரிசுத்தாவி கூட்டம் தான். பரிசுத்தாவி கூட்டம்னு சொல்கிறப்ப அதில் என்ன வெக்கம் இருக்குது? அதுதான் மேன்மை பாராட்டல். நாம் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறவர்கள், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், கர்த்தருக்காக இந்த உலக மக்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழுகிறவர்கள். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.